இன்றைய நாளுக்கான கர்த்தர் தந்த பைபிள் வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் இருந்து 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வசன விளக்கம். இந்த வசனம் கிதியோனை பற்றியது. அந்த நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் மதியான் ஜனங்களால் அடக்கப்பட்டு பயமுறுத்தப்பட்டனர். கிதியோன் மிகச் சாதாரணமானவனாகவும் அச்சத்தோடும் இருந்தான். ஆனால் தேவனுடைய தூதன் அவனை நோக்கி பராக்கிரமசாலி என்று அழைத்தார். தேவனுடைய பார்வை மனித பார்வைக்கு கிதியோன் பலவீனமாகவும் பயப்படுகிறவனாகவும் தோன்றினான். ஆனால் தேவன் அவனுள் மறைந்திருந்த வல்லமையை கண்டார். தேவன் நம்மை நாம் இருப்பதை விட நாம் ஆகப் போகிறவர்களாக காண்கிறார். கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். வெற்றி நம்முடைய பலத்தால் அல்ல, தேவனுடைய சந்நிதியாலும் சக்தியாலும் தான். ஒருவன் பலவீனமாயிருந்தாலும் தேவன் அவனோடு இருந்தால் அவன் பராக்கிரமசாலியாகிறான். ஆதரவு. இவ்வசனம் சிரமங்களிலும் பயங்களிலும் கூட தேவன் நம்மோடு இருப்பதனால் நம்மை வல்லமையானவர்களாக மாற்றுவார் என்பதை அறிவுறுத்துகிறது. ஜெபம். அன்பான பிதாவே, பல நேரங்களில் நான் என்னை பலவீனமாகவும் தகுதியற்றவனாகவும் காண்கிறேன். ஆனால் நீர் என்னை உமது பார்வையில் பராக்கிரமசாலி என்று அழைக்கிறீர். என்னுடைய இயலாமையை உமது வல்லமையால் மூடி என் வாழ்க்கையின் யுத்தங்களில் நீரே போராடுவீராக. கர்த்தர் என்னோடிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் நடந்து கொள்ள உதவி செய்க. ஆமென்.